ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ஃப்யூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப எமோஷ்னலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இன்றைக்கி ஹேமாவோட அம்மா யார் அப்படின்ற உண்மையை பாரதி ஹேமாட்ட சொல்ல போகிறாரு. நான் தான் அம்மானு அவள்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, அவளை ஆதரவற்ற குழந்தைன்னு மட்டும் அவர் சொல்லிடவே கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேருமே இப்போது பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பாரதி இப்போ அவங்க வராரு. எங்கே போயிட்டு ஹேமா நீ? நான் இவ்வளோ நேரமாக உன்னை தேடிட்டே இருந்தேன், அப்படி எங்கம்மா போனேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை டாடி. என்கிட்ட எதுக்காக நீங்கள் பொய் சொன்னீங்க? வேறு யார் ஃபோட்டோவோ காமிச்சு இதுதான் என்னோட அம்மானு ஏன் பொய் சொன்னீங்க டாடி அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லுங்கள் டாடி, என்னோட அம்மா யார் டாடி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டீங்களா டாடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. நீங்கள் மட்டும் இல்லை டாடி, யாருமே என்கிட்ட என்னோட அம்மா யாருன்ற உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி அழுறாங்க. யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு நானே போகிறேன், அங்கே போய் என்னோட அம்மா யாருன்றதை நானே தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பாரதி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே சொல்கிறாரு, உன்னால் உன்னோட அம்மா யாருன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் டாடி அப்படி சொல்கிறீங்க? என்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் ஹேமா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் டாடி அமைதியாக இருக்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க டாடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. அப்போ பாரதி சொல்கிறாரு, நான் உன்னோட டேடி கிடையாது ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னோட டேடி கிடையாதா? என்ன சொல்கிறீங்க டாடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. பாரதி இப்போ மனசை கல்லாக்கிட்டு ஹேமாட்ட உண்மையை சொல்கிறாரு. நீ ஒரு ஆதரவற்ற குழந்தை ஹேமா, உன்னோட அம்மா அப்பா யாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஹேமாவால் அதை தாங்கிக்கவே முடியலை, ரொம்ப அழுறாங்க. என்ன டாடி சொல்கிறீங்க? நான் உண்மையிலே ஆதரவற்ற குழந்தையா? நீங்கள் என்னோட டேடி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா வீட்டை விட்டு வெளியில் வராங்க. நில்லு ஹேமா அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, இது என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹேமா அங்கேயே நின்றாங்க. கண்ணம்மா முடிவு பண்ணுறாங்க, ஹேமாட்ட இதுக்கு மேலே எந்த உண்மையும் மறைக்க வேணாம், நான் தான் அவளோட அம்மான்ற உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு ஹேமா பக்கத்தில் வராங்க. நான் கண்ணம்மா வர்றதுக்கு முன்னாடியே பாரதி ஹேமாவை கட்டிப்பிடிச்சு அழுறாரு. நீ என்னை விட்டு போயிடாத ஹேமா, நீ என்னை விட்டு போயிட்டா நான் தான் ஹேமா அனாதை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. ஹேமா சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, எனக்கு தான் குடும்பமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி ஒரு தடவையும் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பொம்மையை எடுத்துக்கட்டுமா, இந்த பெட்டில் படுத்துக்கட்டுமான்னு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்பா. இனிமேல் அதே மாதிரி தானே நானும் இருக்கணும், எனக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்கு கூட நான் எல்லார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஹேமா இப்படி பேசுகிற? இது உன்னோட வீடு ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உன்னோட அப்பா நான் இருக்கிறேன், உன்னோட அம்மா அப்பா எல்லாமே நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. சௌந்தர்யாட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஹேமாட்ட சொல்லுங்கம்மா, இவளோட அப்பா நான் தான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா இப்போ கோபப்பட்டு பாரதிட்ட பேசுகிறாங்க. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்த சொல்லணும்னு கூட உனக்கு தெரியாதா பாரதி? இப்போ நான் இவளை எப்படி சமாதானப்படுத்த போகிறேனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணம்மா ஹேமாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது உன்னோட வீடு ஹேமா, உனக்கு இங்கே பாட்டி இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, சித்தப்பா சித்தி எல்லாருமே இருக்கிறாங்க. உனக்கு இல்லாத ஒன்று அப்படின்னா அம்மா மட்டும்தான், நீ என்னைய அம்மாவை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் பாரு, உன்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுறாங்கன்னு, நீ வீட்டுக்குள்ளே வா ஹேமா அப்படின்னு கூப்பிடுறாங்க கண்ணம்மா. எனக்கு மயக்கமாக வருது சமையலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க ஹேமா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.